நான் வந்து திருப்பூரில் இருக்கிற வரைக்கும் சண்டே ஆனாலே போதும் நான் காய்கறி மார்க்கெட் போயிடுவேன் எங்கள் அப்பா கூட. ஏன்னா டீ வடை வரும்போது இளநியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்காகவே போயிடுவேன். அதே மாதிரி நான் இப்போ வந்திருக்கிறதுனால எங்கள் அப்பா நான் எந்திரிச்சிட்டேன் 5:30க்கு வா போகலான்னு கூப்பிட்டாரு. சரின்னு கிளம்பிட்டேன். அப்புறம் டீ குடிச்சிட்டு வடை எதுவும் வேணுமான்னு கேட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். எங்கள் அம்மா கத்திரிக்காய்னா ரொம்ப உயிர், வாங்காமல் போயிட்டோன்னா நானும் எங்கள் அப்பாவும் செத்தோம். அப்புறம் கத்திரிக்காய் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு தேங்காய் வந்து 4 தேங்காய் 100 போட்டிருந்தாங்க, பெருசாக இருந்தது. சரி நான் அதுவும் வாங்கிட்டு காலிஃப்ளவர்லாம் 25 ருபீஸ் சம்திங்க்கு வாங்கினோம். அதெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை காய்கறிலாம் என்ன விலைக்கு வாங்கினோம் அப்படின்றது. மார்க்கெட் விட்டு வெளியே வந்து பார்த்தா மொச்சக்காய் வந்து 1.5 கிலோ 100 போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மொச்சக்காய் ரொம்ப பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி நான் அதையும் வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா மார்க்கெட்லாம் ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நிறையா ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்தது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு நெருக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கறி மட்டன் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.